Hello guys, this is Zero Shot Coding Tamil and welcome to my YouTube channel. நம்ம வந்து டெய்லி லீட் கோட் பண்ணிட்டு இருக்கோம் and this is day 5 of lead code 35. ஓகே, நேற்று வந்து சால்வ் பண்ணது கேன் பிளேஸ் ஃப்ளவர்ஸ் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து ரிவர்ஸ் வவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அது சால்வ் பண்ண போகிறோம். நான் எப்பவுமே ஆல்ரெடி ஏதாவது கொஞ்சம் பண்ணி பார்த்து எப்படி சொல்யூஷன்னு பார்த்து தான் வீடியோ போடுவேன். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி முடியல. நம்ம ஸ்ட்ரைட்டாக சொல்யூஷன் தான் பண்ண போகிறோம். ஓகே, கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நான் மோஸ்ட்லி சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். ஓகே, ரிவர்ஸ் வவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் 345 அதாவது நம்பர், லீட் கோட் நம்பர். அண்ட் கொஸ்டின் என்னன்னா, given a string s, reverse only all the vowels in the string and return it. The vowels are a, e, i, o, u எப்பவும் போல, and they can appear in both lower case and upper case, ரெண்டுமே இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. ஐஸ்கிரீம்னா இப்போ இருங்க நான் எழுதி காட்டுறேன். இப்போ ஐஸ்கிரீம்னு இருக்கு, நம்ம கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட், அப்போதான் புரியும். ஹலோ எடுத்துப்போம். ஹலோன்னு எடுத்துருக்கோம். இதை வந்து இது ஸ்ட்ரிங்கு எஸ் சொல்றாங்க. இதில் வந்து எது ஃபர்ஸ்ட் வந்து எது வவல்ஸ்னு கண்டுபிடிக்கணும். இ வவல், அப்புறம் ஓ வவல். ஓகேவா? இப்போ இதில் வந்து இதை மட்டும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணணும். அதான் மெயினாக கான்செப்ட். அதாவது ரிவர்ஸ் பண்ணோன்றாங்க. ரிவர்ஸும் ஸ்வாப்பும் ஒரே மாதிரி தான். இப்போ வந்து இந்த இடத்துல என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹைட்ரேட் பண்ணிட்டே போனோம். ஃபர்ஸ்ட் எங்க வவல் படுதோ அந்தக்கும் லாஸ்ட் என்ன வவல் இருக்கோ அந்த வவலையும் வந்து ஸ்வாப் பண்ணணும். அப்போ ரிவர்ஸ் ஆயிரும் அப்படியே. அதுதான் இது வந்து இப்போ அவுட்புட் வந்து எஸ் ஓ எல் எல் இந்த மாதிரி வரணும் அவுட்புட். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இதுல பார்த்தா ஐஸ்கிரீம்னு இருக்கு. ஐ வந்து வவல், அப்புறம் இ வந்து வவல், திருப்பி இங்க இ வரும், அப்புறம் இங்க ஏ வரும். இந்த நாலுமே வவல். ஃபர்ஸ்ட் ஐயோட லாஸ்ட் நம்பர் ஏ வந்து ஸ்வாப் பண்ணும். அதனால ஏ இங்க வந்துடும், ஐ வந்து இங்க வந்துடும். இ இந்த இயும் ஸ்வாப் ஆயிரும். இ சேம்னால அது உங்களுக்கு தெரியாது, அதனால இ ஸ்வாப் ஆயிருக்கும். அப்புறம் அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இப்போ நம்ம பேசிக்கா சும்மா அப்படி சூடோ கோட் மாதிரி பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி போடலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இத இந்த ஸ்ட்ரிங்கா இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்டா மாத்திக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. அதனால டெக்ஸ்டா மாத்திக்கிறேன். டைப் பண்ணி சார். ஓகே, நம்ம டைப் பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஸ்ஸை வந்து லிஸ்டா மாத்திக்கலாம். அது எப்படி போடலாம்னா, லிஸ்ட் ஆஃப் எஸ் சும்மா இப்போ போடுறேன். இந்த மாதிரி லிஸ்டா ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும். அப்புறம் ரெண்டு பாயிண்ட்டை செட் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்ட்டை செட் பண்ணணும். லெஃப்ட் வந்து 0 ஸ்டார்ட் பண்றதுக்கு, ரைட் வந்து லென்த் ஆஃப் த இதுன்னு போட்டுக்கலாம். அதான் லாஸ்ட் வேல்யூல, அதனால லென்த் ஆஃப் எஸ் -1. ஏன்னா இது வந்து 6 இருக்கும். கோடிங்ல வந்து 0 வந்து ஸ்டார்ட் ஆகும்ல. அப்போ லாஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. நம்ம வந்து 8ன்னு போட்டா இது வந்து அவுட் ஆஃப் த பவுன்ஸ்னு வந்துடும், அவுட் ஆஃப் த 6ன்னு வந்துடும். அதனால 7 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு லூப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்பவும் போல நார்மலாகவே பாயிண்டர்ஸ் பண்ணும்போது வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் லெஸ் தான் ரைட்டு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கண்டிஷன்ஸ் எழுதணும். அதாவது என்னென்ன கண்டிஷன்ஸ்னா, இஃப் எஸ் அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ, அதாவது எஸ் ஆஃப் ஐல இங்கே வந்து லெஃப்ட் பாயிண்டர், எஸ் ஆஃப் லெஃப்ட் பாயிண்டர், அதாவது ஃபர்ஸ்ட் ஐ நாட் இன் வவுல்ஸ். நம்ம வவுல்ஸ்னு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வவுல்ஸ் வந்து எழுதிக்கலாம். வவுல்ஸ்னு போட்டு இங்கே வந்து ஒரு செட்டு கிரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து எல்லாமே ஸ்மால் கேபிட்டல் எல்லாமே வவுல்ஸ் எழுதிக்கலாம். நம்ம கோடிங் பண்ணும்போது எழுதிக்கலாம் அது. அப்புறம் இஃப் இந்த கண்டிஷனில் வந்து
இந்த வேல்யூ அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து இந்த ஐன்றது நாட் இன் வவுல்ஸ்னா எல்ல வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். அதாவது லெஃப்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். எல்ல வந்து இங்க ஐயில் இருக்கிறது வந்து சிக்கு போயிடும். ஆனா இந்த கண்டிஷன்ல ஐயே வந்து வவுல் தான். அதனால அந்த கண்டிஷன் போகாம நம்ம இன்னொரு கண்டிஷன் வேணும். எல்ஸ் இஃப் அதாவது ரைட் பாயிண்டர், இந்த ரைட் பாயிண்டர் வந்து வவுலான்னு பார்க்கும். எம் வவுல் கிடையாது. அப்போ என்ன பண்ணோம், ஆரை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணோம், ஏக்கு வரும். இப்போ இந்த கண்டிஷனும் இந்த கண்டிஷனும் கரெக்டானு பார்க்கும். வவுல் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். ரெண்டுமே வவுல் இருக்கு. அப்படி ரெண்டுமே இருந்தா இன்னொரு கண்டிஷன் வேணும் ஸ்வாப் பண்றதுக்கு. அதாவது இந்த எஸ் ஆஃப் லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் எஸ் ஆஃப் ரைட் பாயிண்டரை அப்படியே ஸ்வாப் பண்ணிடணும். ரிவர்ஸ் பண்ணும்போது அப்படியே ஆயிரும். அப்புறம் வந்து எல் இன்க்ரிமெண்ட் பண்ணோம், ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணோம். ரெண்டுமே வவுலா பார்க்கும். அந்த மாதிரி கண்டிஷன் லூப்ல போயிட்டே இருக்கும். அதுதான் கண்டிஷன். ஓகேவா? சரி, நம்ம அப்படியே கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து லூப் கோட் 75ல ரிவர்ஸ் வவுல் ஆஃப் ஸ்ட்ரிங் பண்ண போறோம். ஓகே, இதுதான். இப்போ ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி எஸ்ஸை வந்து லிஸ்ட் ஆஃப் எஸ்ன்னு மாற்றிக்கலாம். அப்போ வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் இந்த பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்லைசிங் பண்ணும்போது லிஸ்ட்டில் தான் பண்ண முடியும். அதனால அப்படி பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் பாயிண்டர் ஒன்று, ரைட் பாயிண்டர் ஒன்று செட் பண்ணிக்கலாம். இப்படி வேணாம், நம்ம நார்மலாகவே எழுதிக்கலாம். ஆர் ஈக்குவல் டு லென் ஆஃப் எஸ் மைனஸ் ஒன். நீங்கள் இந்த மாதிரி 2 லைனாக எழுத பிடிக்கலன்னா நம்ம ஈஸியாக இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். இப்படி கூட எழுதிக்கலாம். இது வந்து கரெக்டாக எல்லுக்கு வந்து 0, ஆருக்கு வந்து லென்த் ஆஃப் அப்படின்னு போயிடும். ஆனால் நம்ம இப்போதைக்கு நார்மலாகவே எழுதிக்கலாம். இப்போ வந்து லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வவல்ஸ் வந்து எழுதிக்கலாம். செட்டுக்குள்ள போட்டுக்கலாம். அப்போ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏ இப்போ இது எல்லாமே கேப்ஸ்லையும் எழுதுறோம். ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க போத் லோவர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ்னு. அப்போ எது வேணா வரலாம். எல்லாமே எழுதியாச்சு, வவல் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லூப் ஸ்டார்ட் பண்ணலாம். வைல் லூப் எல் லெஸ் தென் ஆர், அப்படி இந்த கண்டிஷன். இப்போ எல் வந்து லெஸ் தென் ஆராக இருக்கணும். அப்படி இருக்கும்போது லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். கிரேட்டர் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் ஆயிடும். இப்போ கண்டிஷன் தான், இஃப் எஸ் ஆஃப் லெஃப்ட் பாயிண்டர் நாட் இன் வவல், சாரி வவல், அதாவது எஸ் ஆஃப், இப்போ வந்து இதில் என்னன்னா லிஸ்ட்ல வந்து இப்போ ஐன்னு வரும். எஸ் ஆஃப் 0, எஸ் ஆஃப் 0 வந்து ஐ வந்து நாட் இன் வவலான்னு பார்க்கும். இருக்கு, அதனால அப்போ இல்லைன்னா என்னன்னு எழுதணும். இல்லைன்னா எல்ல வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதான பண்ணணும். நம்மளுக்கு வந்து இப்போ இது இருந்தா இங்கேயும் ரைட் பாயிண்டர் இருந்தால் ஸ்வாப் பண்ணணும். இல்லைன்னா வந்து அடுத்த வேலைக்கு போயிடணும். அதனால இப்போ இது இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அப்படி வவுல்ல இருந்துச்சுன்னா, இப்போ இந்த கேஸ்ல வந்து இருக்கு, ஐ வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணும், எல் இன்னொரு கண்டிஷன் எழுதலாம். எஸ் ஆஃப் ஆர் ரைட் பாயிண்டருக்கு நாட் இன் வவுல்னா என்னது, ஆரை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும் ஒன். ஏன்னா அது லென்த் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துருக்கோம், லாஸ்ட் வேல்யூவாக இருக்கும். அதை இங்கே லாஸ்ட் வேல்யூவாக இருக்கும், அதை அப்படியே மைனஸ் பண்ணிட்டே போகணும். இப்போ இதுவும் இல்லை, இதுவும் இருக்கு, அதாவது வவல்ஸ்ல வந்து இருக்குன்னா என்ன பண்ணலாம்னா எல்ஸ் இன்னொரு கண்டிஷன் எழுதணும். எஸ் ஆஃப் எல், அதாவது எஸ் ஆஃப் லெஃப்ட் பாயிண்டர் எஸ் ஆஃப் ரைட் பாயிண்டர் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஆர் எஸ் ஆஃப் எல். ஸ்வாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டால் கரெக்டாக ஸ்வாப் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எல் இன்க்ரிமெண்ட் பண்ணோம், ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக இப்போ வந்து லிஸ்ட்டில் ரிட்டர்ன் ஆகும். அது லிஸ்ட்டு மாற்றுறதுக்காக நம்ம வந்து ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லிஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக மாற்றிக்குவோம். அவ்வளோதான். ஸ்ட்ரிங்க இது ரெண்டாவதாக போகும் கரெக்டாக. பட்டுமா
யா இது வந்து 11 மில்லி செகண்ட் எனக்கு இது ஒரு நல்ல 0 ஆஃப் n டைம் காம்ப்ளெக்ஸில் ரன் ஆகிற கோடு தான். ஓகே இது கரெக்டாக என்னென்ன நான் லூப்பில் என்ன எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். திருப்பியும் லிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு மாற்றிடும். அதாவது இது எப்படி இருக்குன்னா நான் இங்கே எழுதி காட்டுறேன். இப்போது ஐஸ்கிரீம்னு இருக்கு வச்சுக்கோங்க. ஐஸ்கிரீம் வந்து இப்படி லிஸ்ட்டாக மாறிடும். இப்படி இந்த மாதிரி ஒரு வேல்யூவாக லிஸ்ட்டாக மாறிடும். அப்புறம் எல் வந்து 0ன்னு இதாயிரும். ஆர் வந்து லென்த் ஆஃப் த எஸ் -1 அதாவது 7 ஆயிரும். இங்கே வந்து 8 இருக்கும், நான் 7 ஆயிரும். 6 இருந்தால் 5 ஆயிரும். அந்த மாதிரி இப்போ இது வவல்ஸ் எல்லாம் செட் ஆயிருக்கும் இந்த மாதிரி. அப்புறம் லூப்பில் வந்து எல் லெஸ் தென் ஆர், அதாவது இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கும்னா எல் வந்து 0 இருக்கும். ஆர் வந்து என்ன இருக்கும்னா லென்த் ஆஃப் த இந்த கேஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. அப்போ 7 இருக்கும். 7 இது இந்த கண்டிஷன் கரெக்டு தானே. 0 வந்து 7ஓட லெஸ் தான். அப்போ வந்து லூப்புக்குள்ளே போகும். லூப்புக்குள்ளே போய் இஃப் எஸ் ஆஃப் இங்கே எல்னா எஸ் ஆஃப் 0னா ஐ, இந்த கண்டிஷனில் வந்து ஐ அப்படி ஐ வந்து வவல்ஸில் இருக்கா பார்க்கும். இருக்கு. அப்போ இந்த கண்டிஷனுக்குள்ளே போகாது. அடுத்த கண்டிஷன் வரும், எல்ஸ் கண்டிஷன். எஸ் ஆஃப் ஆர் நாட் இன் வவல்ஸான்னு பார்க்கும். எஸ் ஆஃப் ஆர் வந்து இது எம் வந்து நாட் இன் வவலாக பார்க்கும். ஆமாம். அப்போ வந்து ஆர் வந்து ஒரு மைனஸ் ஆகும். ஆர் ஒன்று மைனஸ் ஆகிடு திருப்பியும் போகும். லூப் செக் பண்ணும். ஆறு மைனஸ் ஆயிருக்கும், அதாவது இங்கே 6 ஆயிருக்கும். 6 ஆயிரும். 0 லெஸ் தென் 6 காசு தான். திருப்பியும் இங்கே வரும். எஸ் வந்து ஆமாம் ஐ வந்து வவுல் தான். அண்ட் ஆர் வந்து திருப்பி செக் பண்ணும் நாட் இன் வவுலான்னு. ஆமாம் ஏ வந்து இப்போ வவுல் தான். அப்போ என்ன ஆகும், அப்படியே எல்ஸ் கண்டிஷன் போகும். எல்ஸ் கண்டிஷன் போயிட்டு எஸ் ஆஃப் எல், அதாவது ஐ இந்த கண்டிஷனில் ஐ அண்ட் இங்கே ஏ வரும். அது வந்து ஏஐ அப்படியே ஸ்வாப் ஆயிரும். அப்புறம் எல் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், ஆர் டிக்ரிமெண்ட் ஆகும். எல் வந்து 1 ஆகும், ஆர் வந்து 5 ஆகும். இப்படி இது வந்து கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும் அன்டில் ஆர் எல் வேல்யூ வந்து கிரேட்டர் ஆகும், ஆரை விட கிரேட்டர் ஆக வரைக்கும். தட் இஸ் 7. இந்த மாதிரி 7 வந்துடுச்சுன்னா இப்போ இது கிரேட்டராக இருக்குல்ல, இந்த மாதிரி கிரேட்டர் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் ஆயிரும். அவ்வளோதான். ஓகே கைஸ், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி நான் லீக் கோட் பண்ணுவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து லீட் கோட் பண்ணி இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், பை.